இல்லை, அதே போன்று மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் மகா என்ற ஒரு 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 பிரச்சார நெடி பெரிய அளவில் வைத்தார். அதற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அமெரிக்க மக்கள். என்றால் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்று சொல்வதில் தவறில்லை அல்லவா? அவருடைய வாதம் சரியான பார்வையில் தான் பார்க்கப்படுகிறதாக சொல்ல முடியாதா? அதாவது அவர் மீது வழக்குகள் இருக்கின்றன. இப்ப இன்னும் இன்னும் சில மணி நேரங்களிலே அவர் பதவியேற்பு விழா நடக்க இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகம் மட்டுமல்ல, குறிப்பாக அமெரிக்க மக்கள் தனது முதல் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் எதில் கையெழுத்திடுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பதவியேற்ற பொழுது அவர் முதலாக எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் என்ன தெரியுமா கையெழுத்திட்டார்? 7 இஸ்லாமிய நாடுகளிலிருந்து மக்கள் உள்ளே வர முடியாது, குறிப்பாக 7 இஸ்லாமிய நாடுகளிலிருந்து அமெரிக்க மண்ணில் நுழைய முடியாது என்று ஒரு தடை சட்டத்தை போட்டார். அதை அங்கிருக்கிற வெள்ளைக்கார மக்கள் ரசித்தனர். அதே போலவே இன்றும் இன்றும் இதில் கையெழுத்திடுவார், லட்சக்கணக்கான மக்களை எப்படி அமெரிக்க மண்ணிலிருந்து வெளியேற்றுவார் என்று ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தொலைக்காட்சியில் பேசியது போலவே ஸ்விங் ஸ்டேட் சொல்லப்படுகின்றன அட்லாண்டா, அரிசோனா, நெவடா, பென்சில்வேனியா, மிஷிகன், விஸ்கான்சின், இது போன்ற மாநிலங்களில் 1, 2, 3 கமலா ஹாரிஸ் வெல்வார் என்று நினைத்திருந்தாலும் அனைத்து மாநிலங்களிலுமே ட்ரம்ப் வெற்றி பெற்றதற்கான காரணம் இதுதான் முக்கியமான. இது வெறுப்பு அரசியல். அது மட்டுமல்ல, அடுத்த 4 ஆண்டுகளுக்கு எதுவும் எப்படியும் நடக்கும். உதாரணமாக அமெரிக்காவிற்கு பக்கத்தில் இருக்கின்ற முக்கியமான நாடு அமைதி நாடு கனடா, அந்த நாட்டை மீட்டெடுப்பேன் என்று சொல்கிறார். இது போல பல விஷயம் சொல்லும்போது பிறருக்கு வருத்தத்தை தருகிறது. அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் ஓட்டு போட்டிருந்தால் கூட என்ன செய்வாரோ, எதை செய்வாரோ, எப்படி செய்வாரோ என்று அச்சத்தோடு தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் யதார்த்த உண்மை. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா சிவா, உங்களுடைய அச்ச உணர்வு என்ன இருக்கு, யார் மகிழ்ச்சி அடைகிறார், யாருக்கு அச்சம் இருக்கு என்று சொல்லிருக்கீங்க. ஆனா தற்பொழுது பார்க்கணும், வரலாறு காணாத பாதுகாப்பு, அதாவது இதுவரை காணாத, அதாவது வாஷிங்டன் டிசி இதுவரை பார்க்கிற அளவுக்கு 7 அடி உயரத்திற்கு செயற்கை சுவரெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. வாஷிங்டன் டிசியில் பல இடங்களில் போட்டிருக்காங்க. 25,000 போலீஸ் மட்டுமல்ல, இராணுவம், மற்ற உளவுத்துறை படை என என்னவும் சேர்த்து கிட்டத்தட்ட 25,000 பாதுகாப்பு படையினர் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய வரலாறு காணாத பாதுகாப்பு அமைக்கப்பட்டதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், மிக அழகா சொல்றேன். அதாவது முதல் முறையாக பதவியேற்ற பிறகு, 2வது முறை தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு ஜனவரி 6ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள சில நபர்கள், நிறைய நபர்கள் வெள்ளை மாளிகைக்கு அருகே உள்ள அமெரிக்க நாடாளுமன்றத்தை தாக்க சென்றார்கள். உலகம் முழுவதும் அதனை தொலைக்காட்சியில் பார்த்தார்கள். அந்த மக்கள் போலவே இன்று பல்வேறு மக்கள் வந்து விடுவார்கள். இது எனது நாடு, இது எனது குடி, இது எனது அரசர் என்பதை போல அவர்கள் பிஹேவ் பண்ணுகின்ற காரணத்தினாலே சுத்தி பாதுகாப்பு அடுக்குகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. காரணம், ட்ரம்ப் என்பவர் ஒரு மன்னராட்சி போல, ஒரு ஐ ஆம் த கிங், ஐ கேன் டூ வாட் ஐ வாண்ட் அப்படிங்கிற ஒரு மென்டல் இருக்கிறதுனாலதான் பாதுகாப்பு இருக்கு. இதுவே 8 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒபாமா பதவியேற்ற பொழுது நான் சென்றிருந்தேன். நான் என்னுடைய அலுவலகம் வாஷிங்டனில் இருக்கிறது. நான் அந்த பதவியேற்பு விழாக்கு சென்றிருந்தேன். லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவரும் அன்போடும் பண்போடும் பசத்தோடும் எங்களை வழிநடத்தினார்கள். ஆனால் இது அப்படி அல்ல. கலவரம் நடக்கலாம், பிரச்சனை நடக்கலாம் என்று கருதி காரணத்தினாலதான் எக்கச்சக்கமான மக்களை பாதுகாப்பு அதிகாரிகளை போட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு அச்ச உணர்வு அமெரிக்காவில் தற்போது நிலவுகிறது நீங்க சொல்றதை பார்த்தா புரிஞ்சு கொள்ள முடியுது. அது உண்மையா? நிச்சயமா. எப்படி என்று சொல்லிக்க, இப்ப இன்னொரு சில மணி நேரங்களில் அவர் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் கையெழுத்து போடுவார் இல்லையா? இப்ப நம்ம தமிழ்நாட்டில் முதல் கையெழுத்து எதுக்கு போடுவோம்? 1 கிலோ அரிசி 1 ரூபாய், பெண்களுக்கு இலவச பேருந்து, பெண்களுக்கு கல்வி அப்படின்னு கையெழுத்து போடுவோம். அவர் என்ன கையெழுத்து போட போறாரு? இங்க இருக்கிற மக்களை வெளியேற்றுவேன், குறிப்பா இமிகிரன்ஸ், குடியேறிகளை, தவறான முறையில் அந்த குடியேறிகளை வெளியேற்றுவேன் கையெழுத்து போட போறாரு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கின்ற மத்திய அரசில் இருக்கிற பல நிறுவனங்களை நான் இழுத்து மூடுவேன் அப்படிங்க கையெழுத்து போட போறாரு. அது மட்டுமல்ல, ஜனவரி 6ஆம் தேதி ட்ரம்ப் ஆதரவாளர்கள் கொண்டு அமெரிக்க நாடாளுமன்றத்தை தாக்கினார்கள் அல்லவா? அவர்கள் மீது எண்ணற்ற வழக்குகள் இருக்கின்றன. அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்வேன் அப்படி கையெழுத்து போடுவாரு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவை அனைத்துமே மக்களுக்கு தேவையில்லாத ஒன்று.
ஆனால் அப்படிதான் நடைபெறுவதற்கு பார்க்க இல்ல தான் போகிறீர்கள். இல்ல சிவா, இல்ல சின்ன கொஞ்சம் முரண்பாடு எனக்கு இருக்கு. அதாவது தவறான முறையிலே குடியுரிமை பெறாத மக்கள் அங்கு வசிப்பவர்களை வெளியேற்றுவேன் என்று சொல்வதில் என்ன தவறு? ஏன்னா அவங்க நாட்டில் வந்து தவறா வந்திருக்காங்க அப்படின்னு அவர் கருத்தை வைக்கிறாரு. அதற்கு எதிர்ப்பு அவருக்கு ஆதரவாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவர் சாதாரணமாக யாரும் இல்லை, தற்பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபர், ஜனநாயக நாட்டிலே எதிர்க்கப்பட்ட அப்படிப்பட்டவர் வந்து அதற்காக தான் வாக்களிச்சிருக்காங்க. மக்கள் வந்து அதுக்காக தான் வாக்களிச்சிருக்கான்ற பொழுது அது ஒரு பக்க பார்வையில் அது அச்ச உணர்வை தந்தாலும் மறுபக்கத்தில் வந்து அது வரவேற்கக்கூடியதானே இருக்கும். நிச்சயமா. அதாவது நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அந்த குடியேறிகளை, தவறான முறையில் வந்த குடியேறிகளை அவர் வெளியே அனுப்புவது தவறு அல்ல. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் அங்க இருக்கிறார்கள். உதாரணமாக அமெரிக்காவிலே வாஷிங்டன் மட்டுமல்ல, அமெரிக்கா முழுக்க இருக்கிற 30 மாநிலங்களிலே எண்ணற்ற நபர்கள் வேலை இல்லாமல் இருப்பதற்கு முக்கிய காரணமும் இது போல இல்லீகல் இமிகிரன்ஸ் வேலை பார்ப்பதனாலதான். அவர்களை அனுப்பிவிட்டால் அமெரிக்காவிற்கு சிரமம் என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. இது $1 trillion எக்கானமி, அதை அவசரப்பட்டு செய்ய முடியாது. ஆனால் ட்ரம்ப் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட போவதில்லை. நான் வெளியேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தன் மீது இருக்கும் வழக்குகளை, அதுல வந்து அவருக்கு மாநில வழக்கு, மத்திய அரசு வழக்கு என்று 2 வழக்குகள் இருக்கின்றன. மத்திய அரசு வழக்குகளை தள்ளுபடி செய்ய முடியும், மாநில அரசு வழக்குகளை தள்ளுபடி செய்ய முடியாது. 4 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அவர் மீது வரலாம். அது மட்டுமல்ல, அங்க இருக்கிற மக்களை கப்பலிலோ விமானத்திலோ நான் வெளியேற்றுவேன் என்று சொல்வது மக்களால் உற்றுநோக்கு பார்க்கப்படுகிறது.